விஜிலி ரமேஷ் அவர்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிற விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. அவர் எவ்வளவு சம்பாரிச்சிருக்காரு, அவரோட சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் காமெடியனாக வலம் வந்துட்டு இருந்தவர் தான் விஜிலி ரமேஷ் அவர்கள். முன்னதாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு அந்த ஒரு ப்ராங்கில் அவர் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி அப்படியே படிப்படியாக நடிகராக வலம் வந்திருந்தார். ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. கொஞ்சம் சீன் வந்திருந்தாலுமே நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரியாலிட்டி ஷோஸ்லேயுமே கலந்துக்கிட்டாரு. பயங்கரமான குடி இருக்கவே அவருக்கு கல்லீரலில் பாதிப்பு ஏற்பட்டு வயிறு வெடித்து இறந்து போயிட்டாரு. அண்ட் அவரோட இறப்புக்கு ரசிகர்களும் சரி பிரபலங்களும் சரி தன்னோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவரோட மறைவுக்கு பிறகு தொடர்ந்து அவரை பற்றின ஏராளமான நியூஸஸ் வருது. அந்த வகையில் ஷார்ட் பீரியடில் சினிமாவில் இருந்தாலுமே அவர் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. அந்த வகையில் அவர் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் அவரோட மொத்த வருமானமாக இருந்திருக்கு. ஒரு பிராங்க் மூலயமா அவர் ஃபேமஸ் ஆகியிருந்தார். அதை தொடர்ந்து அவரை ஏராளமான யூடியூப் சேனல் கூப்பிட்டுருந்தாங்க, இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்போவே ஒரு கணிசமான தொகை அவர் வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து ஒரு சில முக்கியமான படங்களில் நடித்தார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆதி அண்ணா அவர்கள் கூட சேர்ந்து நட்பே துணை போன்ற படங்கள் எல்லாம் இவரோட காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு. அண்ட் அந்த படங்கள் எல்லாத்துக்குமே 10,000 20,000 ரூபாய் இவர் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் அந்த மாதிரி கிட்டத்தட்ட 10-15 படங்கள் இவர் பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் சென்னையில் இவருக்கு ஒரு வீடு இருந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு வீடு இல்லாமல் படங்களில் நடிச்சிட்டு இருக்கும் போதே புதுசாக சின்னதாக ஒரு வீடு வாங்கி கட்டியிருந்திருக்காரு. அண்ட் அதோட மதிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வரும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதை தாண்டி அவர் யூடியூப் கொடுத்திருந்த இன்டர்வியூஸ், இது இல்லாமல் அவர் வெளியே போயிருந்த ஈவெண்ட்ஸ், குக் வித் கோமாளிலாம் கலந்துக்கிட்டாரு. அதில் ஓரளவு கணிசமான தொகை இவர் பெற்றிருந்தார். அண்ட் இதை தாண்டி வெளியில் ஈவெண்ட்ஸ்க்கெலாம் போவாங்க இல்லையா, அந்த தொகை அப்படின்னு இது மாதிரியான ஷார்ட் பீரியடில் அவர் சம்பாதிச்ச ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு அப்படிங்கிறது 10 லட்சம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஒருவேளை இவர் குடியெல்லாம் இல்லாமல் ப்ராப்பரான முறையில் அவர் சினிமாவை கையாண்டிருந்தாருன்னா கண்டிப்பாக இன்னும் பெரிய அளவுக்கே வந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போகிற இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது தான். தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தொடர்ந்து சமீபத்தில் தான் அந்த கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருந்தார். ரொம்பவே பிரம்மாண்டமாக அந்த விழா நடந்துருந்துச்சு. அதை தொடர்ந்து செப்டம்பர் 23 முதல் மாநாடு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் திருச்சி ஜி கார்னரில் தான் ஃபர்ஸ்ட் மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் கூட வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக அங்கே இடம் பத்தாது அப்படிங்கிறதுனால வேற பக்கத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து கட்சியோட பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் அவர்கள் சமீபத்தில் தமிழ்நாடு முழுக்க சுற்றி பார்த்துட்டு கடைசியாக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில தான் மாநாடு நடத்த போறதை உறுதி பண்ணியிருக்காரு. அண்ட் அது தொடர்பாக காவல் நிலையத்தில் போயிட்டு பாதுகாப்பும் கேட்டு வந்திருக்காரு. அண்ட் இதன் மூலியமா தளபதி விஜய் அவர்களோட டிவிக்கு முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டத்தில் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது அபிஷியலாக தெரிய வந்திருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.